அண்ணே வணக்கம். ரொம்ப அவசியம். ஏன் உட்கார போற? எந்திரி. நீ போய் உட்காரியா? காலங்காத்தால வந்துடுறானுங்க கடன்கார பசங்க. அண்ணே ஒரு டீ வேணுண்ணே. தினம் வந்துருவிய, போட்டு தொலைக்கிறேன். இல்லைன்னா போக போற. இந்த பார், கடையை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நில்லு. திரும்புடா. ஒரு டீக்கே வழி இல்ல. உடம்ப பாரு. அடேங்க அப்பா, குடுத்து தொலைடா. குடிச்சிட்டு போட்டோம். பெரிய தொல்லையா போச்சு. சே. அண்ணே பாக்கி எவ்வளவு இருக்கு? பாக்கி எவ்வளவுன்னு கேப்ப, ஆனா பணம் தர மாட்டேன். ஒரு நாளைக்கு பாரு, டீ கடை பாக்கிக்காக ஒருத்தன் கொலைன்னு பேப்பர்ல வரப்போகுது. பாருடா, கடையே காலி ஆயிடுச்சா. பையன் கூட போயிட்டான்டா. கிளாஸை வச்சுட்டு மரியாதையா வெளியே போடா. போடா வெளியே. ரூட். பவானி, என்ன பாட்டி இன்னைக்கு டிவில 4 படம். ஏன் பாட்டி இந்த வயசுல உனக்கு டிவி பைத்தியம்? பைத்தியம் ஈஸியா சொல்லிடாதடி. குடும்ப ஒரு கதமான படம் பாத்தியா? அதுல விசு என்ன மாதிரி தான். பின்னால் அவர் தான் ஹீரோ. சிந்து பேரை பாத்தியா? போதும் பாட்டி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சமைச்சு வச்சிருக்கேன். குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுக்க. ஸ்டவ் பத்த வச்சுட்டு டிவி பக்கம் வந்துடாதேனா? பிஸ்தால்னு ஒரு படம். அதுல தக்மா. போதும் பாட்டி. சரி போ. பவானிகா, என்னடா இன்னைக்கு சாயங்காலம் ஐயப்ப பூஜை இருக்கு. யாருடா உங்க வீட்டுல மாலை போட்டிருக்காங்க? எங்க அப்பா குடிச்சிட்டே இருந்தாரா, எங்க அம்மா மாலை போட்டு விட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க கண்டிப்பா வந்தாகணுமா. அம்மா வர சொன்னாங்க உங்களை. சரி வரேன், வா. ஹலோ சார், இந்த 2 ரூபாய் காயின் உங்களுதா? இல்லங்க. இந்த காசு உங்களுதா சார்? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன். மனிஷா போயிடாலா? கண்டிப்பா எவனாச்சும் வெளிச்சா வருவான். அமைதியா இருமா. வந்துட்டான். வாங்க சார். அட வாங்க சார். பரவாயில்ல, உட்காருங்க சார். எதுக்கு உட்காருங்க சார்னா? பையன வெடி விட வச்சிருக்கீங்க, போத்திட்டே இருக்கீங்க. உட்காருங்க சார். மோத்துல வாட்டம், மனசுல கவலை, வேலை கிடைக்கல, எல்லாம் ஒன்னா போட்டு அமுக்கிட்டு இருக்கு. நிமித்துறேன். பையில எவ்வளவு வச்சிருக்கீங்க? 2 ரூபா தான் இருக்கு. 2 ரூபாயா? மனிஷா போயிடாலா? காலங்காத்தாலும் ஒரு சாவுராக்கிட்ட மாட்டி விட்டியப்பா. இருந்தாலும் முத போனி விட முடியாது. அந்த 2 ரூபாய் இருக்கு. சோசியம் பாக்க 1.5 ரூபாய்க்கு டீ சாப்பிடணும். 50 பைசா கிளி ஜோசியம் பாக்குமா? 50 காசுக்கு 50 காசு கிளி ஒரு கத்து கேட்டு போறியா? இல்லையா? சோசியம் பார்க்கலாம் ஐடியானா? விலைவாசி தெரியாம விவகாரம் பண்றிய? அது 2000 ரூபாய் நோட்டு. நல்லா 4 ரூபாய் திருப்பி பாரு. கோடியானா? என்ன 2 ரூபாய் காயின் தொலைஞ்சு போச்சு. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே. பேர் என்ன? இந்திரன். அது கொண்டு குறைச்சல்ல. ஐராவதம் என்ற யானைகளின் தலைவன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற ஆடல் அடங்களின் நாயகன் இந்திரனாம். இந்திரனே இப்ப பூமிக்கு வந்திருக்கா. இந்திரங்கிற பேருக்கு ஒரு சீட்டடு மனுஷா போயிடலாம். வெளியில வாமா, வந்துருமா. நான் அப்பவே சொன்னல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, டீ குடிக்க போறேன்னு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த 2 ரூபாய் எனக்கு தெரியும். அது கொஞ்சம் கௌரவ பிரச்சனை. 5 ரூபாய்க்கு பார்த்த சோசியத்தை 2 ரூபாய்க்கு பாடுவோம் யோசிக்குது. கொஞ்சம் இர சமாதானப்படுத்துற கையடியானா? ஐராவதம் என்ற யானைகளின் தலைவன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற ஆடல் அலங்களின் நாயகன் இந்திரனா. இந்திரங்கிற பேருக்கு ஒரு சீட்டடமா மனுஷா போயிடலாம். வேண்டாம், எடுத்துரு. சார் வேற டென்ஷனா இருக்காரு. டென்ஷன் பண்ணாத, அடிச்சிருவேன். அடப்பாவி, அநியாயமா என் மனுஷா குரலை கொன்னுட்டியாடா. நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. 50 பைசாக்கு கிளி கத்துன்னு சொன்னீங்க, 2 ரூபாய்க்கு சாவுன்னு சொல்லலையே. கொலகார பாவி, என் கிளிய கொண்டு நக்கல் வேடா. அண்ணா இப்பதான் கிளி செத்துருக்கு. இப்படியே மேற்கொண்டு என் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? ஐயோ, தெரியாதவ மாட்டிக்கிட்டேனே. நல்ல மூஞ்சிடா இது மூஞ்சி. திருப்பக்க போடா. ஐயோ, சுவாமி மாரெல்லாம் சரணம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். சுவாமியே ஹரிகர சுதனே
அறியாமலும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சத்தியம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா. சாமி உங்களதான் காலையில ஆசாமி பசி சாப்பாட்டுக்காக இப்ப சாமி ஆயிட்டேன். நீங்களும் நிறைய போட்டீங்க, நானும் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா சாப்பாடை போட்டு வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கையில தான் திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். ஏன் வேலை இல்ல? அது கிடைக்கல, அது பெரிய கதை. வர்றேங்க, ரொம்ப நன்றி. காலனி பூரா வீட்டை கட்டி விட்டுட்டு நிம்மதியா வாடகை வாங்கிட்டு பகல்லே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாரும் முன்னாடி நான் எப்படி தண்ணி அடிக்கிறேன் சொல்லு? போத வரத்துக்கு தான் இல்ல, எல்லாருக்கும் என் மேல ஒரு பயம் வரதுக்கு. அப்பதானே வாடகை ஒழுங்கா வரும். வரும் வரும் வரும். இதுலயும் கொஞ்சம் ஊத்துங்க. முதல்ல அதை வச்சுட்டு பேப்பரை படி. பெட்ரோல் விலை உயர்வு. வாடகை ஏத்திட வேண்டியதுதான். ஏங்க வாடகைக்கும் பெட்ரோலுங்க என்னங்க சம்பந்தம்? பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா காய்கறில இருந்து காஸ்டியூம் வரைக்கும் ஏறுது இல்ல? இந்திய பொருளாதாரமே மாறும் போது ஏன் பொருளாதாரம் மாற வேணாமா? மாறட்டு மாறட்டு. அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஊத்துங்க. 2 மாசமா வாடகை தரலையே. வாடகை கேட்ட வீட்டுக்காரர் குத்தி கொலை. இன்னும் நடக்கவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி நியூஸ் வந்தது? உள்ள வச்சிருக்கேன், கொடுத்துறேன். உள்ள வச்சிருக்கேன். ஆள விடுங்க. கூப்பிட்டீங்க சீக்கிரம். என்னங்க அந்த கடைசி வீட்டுக்காரன் வாடகை தரேன்னு சொன்னா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க, விட்டா ஓடிட போறான். விட்டா தானே ஓடுவான், ஒரே அமுக்கு அமைக்கிறேன். இந்த பாட்டில் எடுத்து உள்ள வேடி, நிறைய ஓசிக்கிறாக்கி இருக்கு இந்த காம்பவுண்ட்ல. நீ குடிச்சிடாத. பார்த்து வரக்கூடாதா? அத நான் சொல்லணும். முதல்ல முன்னாடி பார்த்து நடக்க கத்துக்க. நான் முன்னாடி பார்த்து வந்தா கமுந்து அடிச்சு விழ வேண்டியதுதான். கயத்தை கெட்டியா அப்படி விழ மாட்டேன். உழுவுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எப்ப இந்த படிக்கட்டை கட்ட போறீங்க? நீ முதல்ல மாசம் மாசம் ஒழுங்கா வாடகையை கொடு. ஒரு மாசத்துக்கு அதை படிக்கட்டா கட்டுறேன். ரொம்ப நாளா அந்த வீடு பூட்டியா இருக்கு. அது 200 ரூபாய் வாடகை இல்ல, 2000 ரூபாய் வாடகை. அதுல எல்லாம் இருக்கணும்னா மாசம் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பாதிக்கணும். உன்னால 200 ரூபாய் ஒழுங்கா கொடுக்க முடியல. உனக்கு ஏன் இந்த பகல் கனவு? காலங்காத்தால தண்ணி அடிச்சு வந்துட்டீங்களா? ஏன் தண்ணி அடிச்சா என்ன தப்புங்கிற? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என்ன அசிங்கம் நீ சொல்றியா? உன்னதான் அசிங்கம் உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க. போ முதல்ல வேலையை பாரு. உன்னை மனுஷனா மதிக்கிற ஒரே ஆள் நான் தான். என்னையும் பகச்சிக்காத. போ. இன்டர்வியூக்கு போறியா? Yes. வணக்கம் சார். Sit down. தேங்க்யூ சார். கோல்டு மெடல் வாங்கி இருக்க. வேலைக்கு வேண்டிய எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். கவுத்துட்டான் சார். நான் வாரத்துக்கு ஒரு முறை பேங்க் போவேன். பணம் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ இல்ல, பணத்தை பாக்குறதுக்காக. எந்த பஸ் எந்த பக்கம் போகும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு காசுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க போனாலும் நடந்தே தான் போவேன். இந்த நிலைமையில நான் எப்படி சார் அவ்வளவு பணத்தை கட்டுறது? உன் நிலைமை எங்களுக்கு புரியுது தம்பி. அதுக்காக எங்க முதலாளியை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நிலைமையில் நாங்க இருந்தாலும் இதைத்தான் செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தலைக்கு மேல வினுங்க லைட்டை போட்டு நம்மால இருக்கிறப்பே தெரியும். என்ன சார் தானா பேச போயினீங்க? வேலை கிடைக்கல சார். சரியான ஆளாகிறாரு. அவ்வளவுதானே. பயணிக்கு போய் நம்ம மொட்டை போடுங்க, வேலை தானா கிடைக்கும். மொட்டை போட்ட மாத்திரம் வேலை கிடைச்சிருமா சார்? உங்கள இல்ல சார், இங்க சார். ஆமா சார். ஒரே ஒரு கேண்டிடேட் பெட்டர் சார். எல்லா தகுதியும் இருந்தது, ஆனா ஒரே ஒரு தகுதி தான் இல்ல. பண வசதி இல்ல சார். கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறா. என்ன பிரயோஜனம்? கோல்டு மெடல் வாங்கி. ஆமா. எந்த சேலம் ஏரியா சார். நம்ம ஊர்க்காரையா? ஆமா சார். உடனே வேலை போட்டு கொடு. நீ யோசிக்காத. சரிங்க சார். எஸ் சார். சிரிக்கத்தான் சொன்ன, உண்மை சொல்ல. ஒரு தம்மு வலிக்க விட மாட்டானுங்களே.
மார்னிங் சார். கந்தசாமி, ஆமாம் சார். கடைசியா ஒரு இன்டர்வியூக்கு வந்துட்டு போனானே, அவனை கூப்பிடு. சரிங்க சார். என்னடா இப்படி ஆச்சரியமா பாக்குற? டேய், நீ கார்த்திக் தானே? நானே தான்டா. வா வண்டியில ஏறு வா. ஓகே. சார், நான் வெளியே நல்லா தேடி பார்த்தேன் சார். ஆளை காணோம் சார். அவனுக்கு இன்னும் நல்ல நேரம் வரல. இன்னைக்கு தானே எனக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. என்ன சென்டிமெண்டா? காலேஜ் படிக்கும் போது இப்படிதான் பேசிட்டு இருக்க, இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மாறல. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் கார்த்திக் தான் பேசுறேங்க. மினிஸ்டர் ஊர்ல இல்லைங்க. 2 நாள்ல வந்துருவாங்க. ஓகே, 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. ஓகே. உனக்கு மினிஸ்டர்லாம் தெரியுமா? தெரியுமாவா? மினிஸ்டர் நடச்ச கிட்ட தான் பிஏவா இருக்கேன். ஆமா, நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வேலை தேடிட்டே இருக்கேன்ப்பா. வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாழ்க்கையில இவ்வளவு சோகமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, இப்ப 2 பேரும் ரிலாக்ஸ்டா ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம். ஓகே? டேய், என்னடா இப்படி பாக்குற? உட்கார்றா. ஏன்டா கண் கலங்குற? இல்லையே, கண் கலங்கலையே. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கின்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு நடந்து போகாம வாழ்க்கையில முத முறைய கார்ல வந்திருக்கேன். என்னையும் பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதையும் கேட்கறதுக்கு எதிரில நீ ஃப்ரெண்ட் இருக்க. டேய், என்னடா இது சின்ன பிள்ளையாட்டம்? பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் கண் கலங்காம இருக்கிறது தான் உண்மையான செல்வம்னு தத்துவம் எல்லாம் பேசுவேன். இப்ப நீ விடா சொல்றல. எப்படி விடுறது? ரோட்ல நடந்த பூனை வீட்டுல நுழைஞ்ச ஆமன்னு சொல்றாங்கடா. பசின்னு சொன்னா பருந்துன்னு சொல்றாங்கடா. சென்டிமெண்டா? எனக்கு இல்ல, ஊர்ல இருக்கவங்க. அவனுங்களை பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ அழுதா அவங்க சிரிப்பாங்க, நீ சிரிச்சா உன்னை பைத்தியம் சொல்லுவாங்க. ஏண்டா, நீ வேலைக்கு போலனா நீ வந்து பூனை ஆமை, அப்ப வேலைக்கு போறவங்க மத்தவங்க மட்டும் பெரிய சரி, அதை விடு. டேய், என் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 10 பூனையை குறுக்க விட்டுருக்காரா. உன்னை மட்டும் நான் பூனைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, தைரியமா குறுக்கவான்னு சொல்லுவாரு. இப்ப அவர் கேம்ப் இருக்காரு, 2 நாள் திரும்பி வந்துருவாரு. வந்த உடனே உனக்கு வேலை நிச்சயம். சரி, அதெல்லாம் மறந்துட்டு என்ன சாப்பிடலாம் சொல்லு. 2 செட் தோசை, வடகரி, ஆப்பம், பாயா. நானே ஆர்டர் பண்றேன். இது 5 ஸ்டார் ஹோட்டல்ரா. வெயிட்டர், ப்ளீஸ் கம். 2 ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப். ஓகே சார். தந்தூரி சிக்கன் இருக்கா? இருக்கு சார். பெருசு. அதை கட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ப்ரான்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? ஜம்போ ப்ரான்ஸ் 1 பிளேட். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். எனிதிங் எல்ஸ்? ஒரு பென்சன் ஐஜஸ் சிகரெட் பாக்கெட். ஓகே. டேய், உண்மையிலேயே நீலேருந்து என் தலையிலத்தே மாறிடும் போல இருக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதுல தான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு கண்ணிலே பாத்துரும் போல இருக்கு. தப்பா நினைக்காம ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா வீட்டு வாடகை, டீ கடை பாக்கி, சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு. இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிடும். சரிடா, போகுமா தரேன்டா. என்ன ட்ரிங்க் சாப்பிடலாம்? ட்ரிங்க்ஸா? ஐயோ, நீ ஒன்னும் சொல்ல வேணாப்பா. அப்புறமா குவார்டர் வாங்கி கொடுத்துரு, டீ கடை ஓரமா ஒதுங்கிறேன்னு மறுபடியும் முட்டை பரோட்டா, குத்துக்கறி அதே ஆரம்பிச்சிருவேன். நானே ஆர்டர் பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 2 scotch, make it large. ஓகே சார். கார்த்திக், பணம் கேட்டேன், போகும்போது வாங்கிக்கன்னு சொன்னேன்.
ஏய் பணம் வேற கம்மியா இருக்கு, பெட்ரோல் வேற போடணும். டேய் 2 நாள் மினிஸ்டர் வந்துருவாரு, உனக்கு வேலை கிடைச்சிரும், அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். லைட் எரியுது, போனோம் வீட்டுக்கார மட்டும் மாட்டிக்குவோம். இது ஓகே. ஐயா ஐயா அனாத புனையா, ஐயா அனாத புனையா, ஐயா அம்மா 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 அனாத புனமா, அம்மா நல்ல மனுஷமா நானமா தூக்கி போடணும். காசா போடாதீங்கம்மா, ரூபாவா போடுங்கம்மா. நல்ல மனுஷமா நானமா தூக்கி போடணும், போடுங்கம்மா. ஓகே, பாதியா அமைக்கிற வேண்டியது. தலைவா தலைவா எந்திரிங்க தலைவா, தலைவா மேட்டர் முடிஞ்சிச்சு, எந்திரிங்க எந்திரிங்க தலைவா. நம்ம விஷயத்தை விடு, நீ தொப்புடி கீழே ஊந்தியா, நான் டப்புனு வேஷ்டியை போட்டேன், தொண்டை கீழே கத்தனேன், காசு போட்டாருங்க. நான் ரொம்ப யோகியமானப்பா, மத்தவங்க மாதிரி ரக்கிஷ பேமனே கிடையாது. பாதி பாதியா பிச்சுக்கோ, இந்தா ஒரு நல்ல கூட கொடுக்க முடியும் சார், நீயே வச்சுக்கோ. கேட்கல எப்படி தலைவா அப்படியே அசையாம இருந்த, இல்லன்னா நம்மள கைமா பண்ணிருப்பாங்க. அனாத போன மாதிரி சூப்பர் ஆக்ட் பண்ண. அனாத போனா அனாத பணம் தான். மேடம் நீங்க எங்க போறீங்க? அடையாருங்க. அடையாருங்க 47A வரும், நீங்க அதுல போங்க. அண்ணே என்ன தலையில முக்காடு போட்டு என்ன ரெக்கார்டு போடுமா? எங்க போறது தெரியாம தப்பா நின்னுட்டு இருக்கேன். ஏன்? நான் ஒரு கிளி சோசியக்காரன். ஒரு நாய் வந்து சோசியம் பார்த்து கிளி செத்து போச்சு. அன்னையில இருந்து கிளிங்காம தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்படி இவ்வளவு அக்கறையா கேக்குறியே, நீங்க யாரு? ஐயோ அண்ணே உண்மையிலே போடமாட்டியா நீ? அண்ணே உண்மையிலே காசு எங்கிட்ட இருக்குண்ணே, ஜோசியம் பாத்துருவா. ஐயோ சாமி சேர்த்தண்டா. அப்பாடா. மேடம் உங்களுக்கு பஸ் வந்துருச்சு மேடம். சார் நீங்க எங்க போகணும்? திருவெற்றியூர் போகணும். திருவெற்றியூரா? இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் போங்க. தேங்க்ஸ். நீங்க எங்க போகணும்? சேலத்துக்கு போகணும். சேலத்துக்கா? பாரிஸ் கார்னர் போங்க. சரிங்க சார். அடுத்து வணக்கம். என்ன டிரான்ஸ்போர்ட்ல வேலை கிடைச்சிருக்கா? சத்தியமா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காதுங்க. அங்க என் காலனில என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, நான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. ஏன்னா அங்க யாருமே என் கூட பேச மாட்டாங்க. இங்க வந்து 4 பேர் கூட பேசலாம் பாருங்க. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு என்ன பூனைன்னு தெரியாது, அதனால தைரியமா குறுக்க வரலாம். படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இன்டர்வியூ போவேன். பேசுற தமிழ் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இப்படி பரன்ல வந்து நீங்க ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு இருக்காதீங்க, இந்த அண்ணமிட்ட கைக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு பஸ் வந்துருச்சு, நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா இவ்வளவு நேரமா லேட் பண்றது? பாத்தி வேற இதோட 10 போன் பண்ணிட்டாமா? உனக்கு என்னையா, நீ ஈஸியா சொல்லிடுவே. நாங்க அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டாமா, வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாமா? அப்படியே வந்தாலும் பளிச்சுன்னு வரணும், கொஞ்சம் கம்மியா வந்தாலும் ரேட்ல கம்மி பண்ணிடுவீங்க. சந்திரா வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ யாரா? ஐயோ அண்ணா நீங்களா? 5 நிமிஷம் ஆண்டவன் வந்துட்டு இருக்கேன். ஓகே சந்திரா, கோச்சுக்கா மாட்டால போயிரியா? என்னது, நான் ஆட்டோல போக மாட்டேன்னு உனக்கு தெரியாது? அவன் அட்ரஸ் நோட் பண்ணுவா, நாளைக்கு வீட்டுக்கிட்ட வந்து நிப்பான். இங்க பாரியா, நான் ஆட்டோல எல்லாம் போக முடியாது. பஸ்ல வேற தனியா போக மாட்டேன். அடுத்த மாசம் தான் போர்ட் கார் புக் பண்ணிருக்கேன். ஒருத்தன் கிடைச்சிட்டான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தனியா மீட்டர் போட்டதே கமிஷன் கட் ஆயிடும். ஹலோ சார் நீங்க எங்க சார் போகணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
சார் ஆமா சார். நான் ஒரு வேலை தர செய்வீங்களா? ஆனா வேலை நினைக்க கூடாது, ஒரு சின்ன ஹெல்ப் நினைச்சுக்கணும். சார் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா? சந்திரா பேரு சந்திரா. இந்த பொண்ணை ஒரு இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறீங்களா? சார் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தா நீங்க வேற மாதிரி பாத்திருக்கீங்க சார். இவ்வளவு பேர் நிக்கிற பஸ் ஸ்டாப்ல என்ன நம்பி ஒரு பொண்ணை அனுப்புறீங்கன்னா சார் இதை விட எனக்கு வேற என்ன சார் பெருமை வேணும்? இந்தாங்க பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்க. பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க சார். பணம் செல்லு வந்து சலோ வந்துட்டே இருக்கு. வாங்க வாங்க. அட்ரஸ் சொல்லுங்களே. எனக்கு தெரியும், நம்பர் 48 மூசா ஸ்ட்ரீட். ஓகே ஓகே போய்டும் வாங்க. வராது. வணக்கம் சார். அந்த மாதிரிலாம் பாக்காதீங்க சார். உங்க பொண்ணை நான் கூட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பஸ்ல எவ்வளவு கூட்டணும் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க பொண்ணையை கேட்டு பாருங்க. சொல்லுமா. ஆமா. இந்தாமா நீ முதல்ல உள்ள போ, நான் தம்பி கிட்ட பேசிட்டு வர்றேன். போ. வெரி குட் தம்பி, நல்ல பையனா இருக்கே. இந்த பணத்தை வச்சுக்க. ஒரு வேளைக்கு 2 இடத்துல காசா? நியாயமா உழைச்சா ஒரு வேளைக்கு 2 இடத்துல காசு கிடைக்கதான் செய்யுது. நான் தான் இந்த சமுதாயத்தை சரியா புரிஞ்சுக்கல. நீங்க கூட நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க சார். தம்பி ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க சார். ஒரு விஎஸ் ஓபி ஒன்று வாங்கிக்கூட. ஓ வாங்கிட்டு வரேனே. மன்மதல்லி சார். என்ன சார் நீங்க விஎஸ் ஓபினா பிராண்டி பாட்டில் சொல்லக்கூடாதா? நீங்க தான் வயசானவரா இருக்கீங்களே, மருந்து மாத்திரை தான் தேவைப்படும். நான் மெடிக்கல் ஷாப்ல போய் கேக்குறேன். இந்தாங்க. அப்படியா? இந்தப்பா உன்கிட்ட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கா? என்ன சார் சொல்றீங்க? அட பொண்ணுங்களை தான்ப்பா சொல்றேன். அடுத்த தடவை வரும்போது ஒரு 15-16 வயசு ரேஞ்சில சின்ன பொண்ணுங்களை கூட்டு வரியா? என்ன ஓகேயா? யோ நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ திங்கிற சோத்துல நான் மண்ணெளி போட்டேன்னா ஒரு வாழைப்பழம் எப்படாவது எனக்கு கிடைச்சா கூட அதுல பாதி திருட்டு மீதி நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஏன் நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் என்ன கேவலப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. போய் போய் மாமா வேலை பார்க்க வச்சுட்டேயா. இன்னும் 2 நாள் நீயா நானான்னு பாத்துருவோம். என் ஃப்ரெண்டு மினிஸ்டர்ட்ட கூட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஞாபகத்துல வச்சுக்க. வாழ்க 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 வாழ்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். வணக்கம் ராமதாஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். வணக்கம் பாய்க்கலாமே. வா 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 வா. வணக்கம் 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 வணக்கம். யாரு? இந்திரன். ஓ நீயா? உன்னை பத்தி தம்பி எல்லாம் சொல்லிருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ஜனங்களை திருத்தவே முடியாது. எப்படி திருத்த முடியுங்கிற? கரெக்ட்டுங்க. அப்புறம் நாட்டை திருத்துறதுக்கு ஒரு பெரியார் பிறந்தாருன்னா நாட்டை கெடுக்கிறதுக்கு கூட ஒரு 10 சாமியார் பிறந்துடுறாங்க. நம்ம பெரியார் சினிமா ஹீரோவா 10 பேரை அடிச்சு போடுறதுக்கு? உட்காருங்க உட்காருங்க தம்பி. அப்புறம் இந்த ராவு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நோ சென்டிமெண்ட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். இதான் நம்ம பாலிசி. நம்ம தலையில நம்மளே எடுத்துக்க வேண்டியது தானே. அப்புறம் நான் அரசியல்வாதி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்டெனோ வா 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 தாய்க்குள்ளமே வா. இதுல தம்பியோட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். என்ன தம்பி ஓகேயா? ஓகே சார். இந்திரன் ஒன்னு எவனும் அசைக்க முடியாது. ஆமா அது சரி பேசுரு. வாமா. பேனா குடியா? கையெழுத்து போட போறேன். உன் தலையெழுத்தே மாற போகுது. ஹலோ, ஆமாயா மினிஸ்டர் நடேசன் தான் பேசுறேன். என்னது? என் சீட்டை கிழிச்சிட்டாங்களா? கவர்மெண்ட் கழிச்சிட்டாங்களா? நீ என்ன பெரிய பிஸ்தாவா? தனி மனுஷனுக்கு சோறு இல்லைன்னா உலகத்தை அழிடான்னு பாரதியார் சொன்னார்ல. எங்க ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருமோன்றதுக்காக ஒரு கவர்மெண்ட்டே கவுத்துட்டியா? நீ எல்லாம் ஒரு கடவுளா? ஒண்ணு நான் பணமாகணும், இல்லன்னா மாமா வேலை பார்க்கணும். அப்பதான் காசு. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் விட மாட்டேன். வேணாயா, உன்னோடையும் போராட முடியல, இந்த உலகத்தோடையும் போராட முடியல. என்னை விட்டுடியா? புரியல? சாக போறேன். சாகிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்ன நான் செத்துட்டா தூக்கிட்டு போக 4 பேர் இல்ல. அரசாங்க வண்டிதான். கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்கல. இதையாவது செய்யட்டுமே. என்னடா காசு எடுக்கிறானேன்னு பாக்குறியா? நான் பணமா இருந்து சம்பாரிச்ச காசு இப்ப என்ன பணமாக்க போகுது.
கோவிந்தா. ஆமா தம்பி, வண்டி ஸ்டார்ட் ஆல 2 மிதிபீச்சு கொடுக்குறியாப்பா? தம்பி, மிதிக்கிறதுக்கு பதிலா ஒரு தள்ளி தள்ளினா ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தயவு பண்ணுங்களேன். கொஞ்சம் தூரம் தள்ளுங்க, சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடும். தம்பி, என்ன உன் மூஞ்சில கொஞ்சம் விரத்தி தெரியறதே? உன் பேர் என்ன? இந்திரன். பேரு இந்திரன். மணி இப்போ 4 ஆறுது. உன்னோட விஷயம் ஏதாவது இப்ப சம்பந்தப்பட்டிருக்கணுமே. நிறுத்திட்டேள். என்ன அப்படி பாக்குறேள்? கண்டிப்பா உங்களோட விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கணும். ஒன்னா நீங்க யாருக்கா வாங்கி கொடுத்திருப்பேள், இல்லன்னா ஆத்துல மூட்டை பூஜை கூட்டத்துக்காக வாங்கி வச்சிருப்பேள். என்ன என்னோட ஜோசியம் அப்படி சொல்றதே? உங்க ஜோசியம் வேற என்னங்க சொல்லுது? பானா பீனா பேனா இந்த பேர் சம்பந்தப்பட்ட பொம்மநாட்டி ஏதாவது உனக்கு பழக்கம் இருக்கா? பானா பாணி? ஆமாங்க. வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய. இனிமே உனக்கு நல்ல எதிர்காலம் வரப்போறது. லட்சுமி கடாச்சம் மூஞ்சில வந்துட்டு இருக்கு. கவலையே படாத. இன்னும் 6 நாள்ல உன் வாழ்க்கையே மாற போறது. பாத்தியா, வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுது. இனிமே உன் வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆயிடும். தைரியமா இரு, கவலைப்படாத. நான் மட்டுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வரேன்பா. ஒரு ஆள் என் முகத்தை பார்த்துட்டு லட்சுமி கடாட்சமா இருக்குன்னு சொல்றான். ஆனா உனக்கு மட்டும் என்ன பார்த்தா அப்படி தெரியாது இல்லையா? ஓகே, நான் வாழ்றத வேணா உன்னால தடுக்க முடியும், ஆனா நான் சாகிறத உன்னால தடுக்க முடியாது. பாய்சனோட வந்திருக்கேன். உனக்கு 60 வீடு, எனக்கு 6 மாத்திரை. இந்த 6 மாத்திரையில ஒரு மாத்திரையில விஷம் கலந்துருக்கேன். முடிஞ்சா என் சாவை நீ தடுத்துக்கா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரையை சாப்பிட போறேன். என்னைக்கு நீ விஷ மாத்திரை கொடுக்குறியோ அன்னைக்கு நான் செத்துருவேன். இன்னைக்கு இது முத மாத்திரை. சிரிச்சி சிக்னல் காட்டுற. உங்களதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துக்க, கண்ணாடி கைட்டு காமிக்கிறேன், இல்ல பின்னாடி காமிக்கிறேன். கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேனே. கடைசியாவா? வீட்டை காலி பண்ண போறியா? ஐயோ, சந்தோஷமான விஷயத்த சொல்றியா இந்திரா? சாக போறனே. சாக போறியா? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றிய. ஆல் தி பெஸ்ட். அத முதல்ல செய். ஏன்னா நீ வீட்டை காலியும் பண்ண மாட்டேங்கிற. உங்ககிட்ட நான் வாடகை வாங்குறதும் கஷ்டம். கேஸ் போட்டாலும் வேஸ்ட். பேசாம நீ செத்து போயிட்டு உள்ள தூக்கி போட்டுருவோம். குடிச்சில சாமானும் கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பால் ஊத்துவாங்க. நீ சாகிறதுக்கு முன்னாடி 4 பெக்கு ஊத்துறேன், குடிச்சிட்டு போயேன். இந்த 4 பெக்க குடிக்கிறத விட இந்த காலனி ஜனங்களை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க போறேன். போ. சாகும் போதாவது உனக்கு தைரியம் வருது. இது என்ன காலனியா, நாடக கொட்டாயா? அவன் யார் எங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்றதுக்கு? ஏங்க, நீங்களாவது அவன் அடிச்சு துரத்துறீங்களா இல்லையா? எப்பா இந்திரா, வந்து உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. நான் என்ன சாகலையா? அப்போ நேத்து விஷம் மாத்திர சாப்பிடல. யார் கூப்பிடுறது? நல்ல மூஞ்சி. இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், மிஸ்டர் இந்திரன் வீடு இதுதானா? என்னது? மிஸ்டர் இந்திரன் வீடு இதுதானேன்னு கேட்டேன். இந்திரனுக்கு மிஸ்டர் போட்ட ஒரே ஆள் நீங்க தான். இந்திரன் இங்கதான் இருக்காரு, ஆனா வீடு அவரது இல்ல, என்னோடது. வாங்க, கூட்டு போறேன். முத மாத்திரங்கிறதுக்காக விட்டுட்டிய? ஆனா நான் விட மாட்டேன். 2 மாத்திரை விழுந்துருச்சு. நான் தான் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. 1 மாத்திரை விழுந்தானே, 2 மாத்திரை விழுந்தானே. Ready, forward march. I'll left, I'll right, I'll left. I know about 10. Then you will follow, I will catch you. My wife will come and teach you. Come on, go. 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 ஹலோ, யமுனை வந்துட்டானோ? யாரு யமுனா? இல்லைங்க, உமன். எந்த உமனுங்க? நான் பவானிங்க, கதவு தருங்க.
நீங்களா? கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. வாங்க. நீங்க இங்கெல்லாம் வரணுமா? ஏன் வரக்கூடாதா? வரலாம், நீங்க வரலாம். ஒரு நிமிஷம். வாயில கொஞ்சம் தூசி. தூசில கொஞ்சம் பாயின்னு சொல்லுங்க, கொஞ்சம் தொடச்சு வச்சுக்கலாம்ல. ஏற்கனவே இந்த ஆள் என்ன எவ்வளவு துடைக்கணுமோ அவ்வளவு துடைச்சு வச்சிருக்கான். இன்னும் துடைக்கணுமா? அப்புறம் உங்களுக்கு வாகனம் ரெடி. மாத்திர மாற்ற தெரிஞ்சு வாடகை ரெடி பண்ணிட்டாங்களோ? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. வாகனம் சொன்னீங்களே, என்னது? ஆட்டோங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்காக ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் காலி ஆகுது. அது வேணா நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன். நாளைக்கு காலையில முருகன் கோயிலுக்கு வந்துருங்க, அங்க ஆட்டோ ரெடியா இருக்கும். என்ன ஆண்டியப்பா, பையன் பந்தவா ஆட்டோ ஓட்ட கிளம்பிட்டான். அவனை அப்படியே எக்கச்சக்கமா மாட்டி விட்டு கவுத்தலான்ற கருவத்தோட பாக்குற. அதனாலதானே என்ன 3 மாத்திரம் என்ன தப்பிக்க வச்சிருக்க. உன்னோட சில்மஷி எனக்கு தெரியும். நான் இப்ப எதுக்கு அங்க போறேன்னா, என்னடா வேலை வாங்கி தரேன்னு சொன்னோம், அவன் பாட்டுக்கு வராம சோம்பேறித்தனமா வீட்லயே இருந்துட்டானே, அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருச்சுன்னா அதுக்காகத்தான். ஆனா உண்மையிலேயே உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, அதை நான் மறக்கல. இது 4வது மாத்திரை. ஒண்ணும் ஆகலையே. இன்னைக்கு விஷ மாத்திரை சாப்பிடலையோ? பாப்போம். வணக்கம்மா. நான் சொன்னேனே இந்திரன், இவர்தான். தம்பி, பவானி அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். சொந்த ஆட்டோ மாதிரி நினைச்சிட்டு ஓட்டு. ஆனா வாடகை மாத்திரம் கரெக்டா கொடுத்துடணும். என்ன வரட்டா? வரமா? சரிங்க. ஆட்டோ ஓட்டுறமேனு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 2-3 பேரை பாதுகாப்பா அவங்க இடத்துல கொண்டு போய் விடுறோமேனு நினைச்சீங்கன்னா அது தப்பா தெரியாது. அப்புறம் என்ன வீட்டுல கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? நீங்க வேற ஆட்டோல போங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. ஊசி சவாரின்னு நினைச்சிடாதீங்க. மீட்டர் போடுங்க, கரெக்டா பணம் தந்துருவேன். இந்தாங்க கீ. எங்க போனாலும் விட மாட்டானே. என்னம்மா பொண்ணு வலியால துடிக்கிறா. சீக்கிரம் வண்டி எடுப்பா. வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்குமா, மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும். நீங்க ஆட்டோல போறீங்களா? சீக்கிரம் ஆட்டோ வந்து பிடிப்பா. ஆட்டோ நில்லு நில்லு. பிரசவலியில பொண்ணு துடிச்சிட்டு இருக்கு, ஹாஸ்பிடல் போகணும். பிரசவத்துக்கா? இந்த ஆட்டோவா? ஆமா. இது சரி வராதுங்க, இருங்க வேற ஆட்டோ பிடிப்போம். ஆட்டோ ஏங்க கற்பன்னு சொல்றீங்க, ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இருங்க வேற ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. என்னங்க சும்மா தேமா நிக்கிறீங்களா, நீங்களும் கூப்பிடுங்களேன். ஆட்டோ ஆட்டோ. வலியால துடிச்சிட்டு இருக்கா, கைசில ஆட்டோ எடுப்பா. எனக்கு என்ன பரவாயில்ல, அந்த பொண்ணு தயவு செய்து காப்பாத்துற முருகா, விளையாடிடாத. ஏன் புலம்பிட்டு இருக்க? வண்டி அடியா. நீங்க போங்கம்மா. ஏமா எப்ப போன் பண்ணீங்க, இப்ப கொண்டு வரீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவ்வளவு சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட்டு வந்திருக்கீங்களே. நிச்சயமா இது சிசேரியன் தான். ஆமா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பாத்து மெதுவா கத்தாதம்மா, நீ வாப்பா. இவ்வளவு சீரியஸா கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நிச்சயமா இது சிசேரியன் தான். இது சிசேரியன் தான், சிசேரியன் தான், இது சிசேரியன் தான், சிசேரியன் தான். இந்த மாத்திரையில எனக்கு கொண்டுடைய
கார் நம்ம காம்பவுண்டுக்கு வருது. நம்ம 2000 ரூபாய் வீட்டை வாடகை கேட்டு வராங்களோ? அப்ப அட்வான்ஸ் ஏத்தி கேட்ட வேண்டியதுதான். ஆமாமா. வாங்க, நம்ம வீட்டுக்கு தான் வந்தீங்களா? ஹலோ, மாறி மாறி கும்பிடுறீங்களா? என்ன சின்ன பொண்ணா அது? நீ போடி, நான் வரேன். நீங்க இல்லாம நான் எங்க அப்ப போறேன்? என் பின்னாடி மறந்து நில்லு. சரி, உங்களுக்கு யார் சார் வேணும்? இங்க ஆட்டோ ஓட்டுறானே புதுசா ஒரு பையன் இருக்கானா? இந்திரன் நேத்தான் ஓட்ட ஆரம்பிச்சா, மோதிட்டானா? ஆள் காலியா? நான் சொந்தத்துல எவ்வளவு போட்டு பைத்திய மாதிரி சிரிக்கிறீங்க. நாங்க வரோம் சார். கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா கூட வருவா சார். இந்திரா, ஓ இந்திரா, இந்த மாத்திரம் நீ சாகலையா? ஹலோ, பொம்பளை இல்ல ஆம்பளை. டேய் இந்திரா, உன்னை தேடி 2 பெருசுக்கு வந்திருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வந்துடுறாடே. அவன் வேற வர போறானா? நான் வீட்டுக்குள்ள போறேன். உள்ள பூட்டிக்கோ. பயப்படாம வா, அடிக்க மாட்டாங்க, கிட்ட வா. அதுக்கு தான் நீ இருக்கிறீங்க. இவர்தான் இந்திரன், பேசுங்க. ஆனா கொஞ்சம் சிரிக்காம பேசுங்க, அப்பதான் புரியும். நீதான் இந்திரனா? ஹலோ, நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? இவர்தான் இந்திரன், மேல பேசுங்க. மேல மாடி மேல போய் பேசுறேன். எங்களை சிரிக்க வேண்டாம், நீயே சிரிக்கிற. ஜோக் அடிச்சிங்களா? சிரிக்கல எப்படி? நேத்து ஒரு பொண்ணை பிரசவத்துக்கு ஆட்டோல கூட்டிட்டு போனியா? இல்லைங்க சார். நேத்து ஒரு பொண்ணை பிரசவத்துக்காக அவசரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சேர்த்தியா? ஆமா சார். அந்த பொண்ணுக்கு இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு சார்? ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒரு சக்சஸ் யா. கேரி ஆன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஆபீஸ்க்கு ஒரு ஆள் வேலைக்கு வந்து நீங்களும் வேலை போட்டு கொடுத்து திடீர்னு காணாம போயிட்டானே, அது இவன் தான் சார். சேலத்துக்கார பையன். எஸ். கோல்டு மெடலிஸ்ட். எஸ். அப்ப நம்ம பையன். எஸ். யூ ஆர் அப்பாயிண்டட். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நோ 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 நோ. இந்த ஆபீஸ்ல நீங்க புதுசுங்கிறதுனால என் கேரக்டர் பத்தி உங்ககிட்ட சொல்லாம விட்டாங்க. வாழ்க்கையில மனுஷனுக்கு எவ்வளவு துன்பம் வேணாலும் வரலாம், ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வள்ளுவர் என்ன சொன்னார்? என்கிட்ட ஒண்ணு சொல்லு சார். உங்ககிட்ட சொல்ல, ஆனா இந்த உலகம் பூரா சொல்லி இருக்காரு. துன்பம் வரும் நேரத்துல சிரிங்க. எங்க சிரிங்க? இவ்வளவுதானே? கிருஷ்ணன் சார், அவர் கொஞ்சம் சிரிச்சு காட்டிருங்க. உட்காரு சார். இப்ப சிரிங்க. வேஸ்ட். சிரிக்கணும். வாங்க, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு, பிரச்சனை இல்லாம இருக்கீங்க. எல்லாம் கிடைச்சிருச்சுங்க. ஆனா அதெல்லாம் என் கூட பேசாது. நான் அழுதான் எனக்கு ஆறுதல் சொல்லாது. நான் சிரிச்சா என் கூட சேர்ந்து சிரிக்காது. அன்னைக்கு சோறு கேட்டு வந்தேன், ஆனா இன்னைக்கு சோறு போட்டவங்களே கேட்க வந்திருக்கேன். நீங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கங்க. வணக்கம் பாட்டி. ஏப்பா, நானே ஒரே டென்ஷன்ல இருக்கேன். ஹீரோ தாலி கட்டுவானா மாட்டானான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல பாட்டி, ஹீரோ கண்டிப்பா தாலி கட்டிடுவார் பாட்டி. கட்டிட்டு வானா? பாப்போம் பாப்போம். பாட்டி, உங்க பேத்திய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்ல, நீங்க தான் பேசணும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா. சொன்னபடி ஹீரோ தாலி கட்டிட்டான். ஏற்கனவே இந்த படம் பார்த்துட்டியா? இல்ல பாட்டி, இப்படி ஒரு முடிவு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். தம்பி, டிவியில நிறைய சினிமா பார்த்திருக்கேன். அதுல புரியாத வார்த்தையோட நீ பேச போறது இல்ல.
டிவி பத்தி தெரியும், அதோட பொருட்களை பத்தி தெரியாது. என் பேத்தியோட வயசு தெரியும், ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அவளுக்கு சம்மதம் இல்லாம உன்னை சம்மந்தம் பேச அனுப்பியிருக்க மாட்டா. எனக்கும் சம்மதம் தான். தேங்க்ஸ் பாட்டி. டாடா பை பை see you. இந்த நிலைமையிலயும் உன் கூட பேசி கை கொடுக்கறேன்னா அது என்னுடைய பெருந்தன்மை. சார் ஒரு நிமிஷம். பாத்தியா மரியாதை பாத்தியா? உன்னை தூக்கி உள்ள வச்சோடனே சாரன்னு கூப்பிடுறான். உன்னை முன்னாடியே உள்ள தூக்கி வச்சிருக்கணும். நீங்க தானே இந்திரன்? ஆமா. பவானி கொடுத்து அனுப்பிச்சாங்க. பவானியா? பவானி கொடுத்து அனுப்பிச்சது. இது எங்க இருந்து பார்த்தாலும் தெரியணுமே. எங்க வைக்கலாம்? இது சரி வராது. இந்த இடம் ஓகே. தாக்கிடனகதின் 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 தாக்கிடனகதின். ஆமா, நீ என்ன விட மாட்டியா? நான் ஒரு நினைப்புல உன்னை வெளியே அனுப்பிச்சா நீ பவானி மூலமா உள்ள வந்திருக்க. நான் என் ரேஞ்ச கொஞ்சம் வசதிக்கிட்டேன், நீயும் உன் ரேஞ்ச வசதிக்கிட்டு தான் உள்ள வந்திருக்க. அதுல ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, உன் காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணாம அனுப்பிச்சிருக்கா பார், அதான் என் பவானி. என்ன முருக்ஸ், என்ன பாக்குற? பசி எடுத்த உனக்கு பால் காவடி எடுத்த அவனுக்கு சோறு கொடுப்ப, அடிபட்டு வந்த உனக்கு அன்ன காவடி எடுத்த அவனுக்கு வாழ்க்கையே கொடுப்ப. ஆனா ஐயா உனக்கு எதுவுமே எடுக்காம அன்னைக்கு சில்லறையில விட்டம் பாரு, அதுல மிரண்டிருக்க நீ. சோ அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னு தம்பி ஆன உனக்காகவே சொல்லிருக்காங்க. ஐயாவுக்கு இப்ப வேலை ஓகே, காஸ்டியூம் ஓகே, வைஃப் கூட ஓகே. ஆனா உனக்கு பெப்பே. நீ என்ன பண்ற? இங்கேயே இப்படியே இருந்து நானும் என் பவானி எப்படி சந்தோஷமா இருக்கன்னு கண் குளிர பாரு. ஒரு நிமிஷம். பாத்தியா விஷ மாத்திர. நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இது எனக்கு தேவையில்ல, உனக்கு தான். தாக்கிடனகதின் 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 தாக்கிடனகதின். நிறுத்தி என்ன முறைக்கிற? என்ன இத்தனை நாள் நீங்க எல்லாரும் இவன் என்னடி சொல்லிட்டு இருந்தீங்க? பூனை, சனியனை, தருத்திரம், உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. போதும் போதும் பேசாம. புரியுது புரியுது. இல்ல எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே உன் தருத்திரம் போயிடுச்சுன்னு சரித்திரம் படிக்க வந்துட்டாளுங்க. பச்சை பொடியை கட்டிட்டு கொண்டாடி நாடுகிறேன். ஆம்பளைங்க ஆர்த்த எடுக்க கூடாதுங்க. ஏன் பொம்பளைங்க எடுத்த மட்டும் எல்லாரும் அப்படியே வாழ்ந்துட்டாங்களா? கொண்டா எடுத்துக்கங்க. மணமகளே மருமகளே வா வா, ஓ ரைட் இல்லங்க எடுத்து வச்சு ராசி வந்த நேரம் ஒரு அன்னாடங்காட்சி கூட வசதியான ஆக்கிருச்சு. மிளகா கிள்ளி கண்ணில் போட்டுருவேன். ஏடா அது அன்னாடங்காட்சி? ஏன் நீ மொத்தமா 10 நாளைக்கு காய்ச்சி வச்சு சாப்பிடுறியா? எல்லாருமே அன்னைக்கு தான் காய்ச்சி சாப்பிடுறோம். ஆளார் அன்னாடங்காட்சி போறம்போக்கு. இந்த இடத்துல வெளியில கொட்டு குடிச்சிடாத. அவர் அப்படிதான் தமாஷு. ஆமா, இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்சி காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சும்மா இருங்க. சரிங்க போங்க, நீங்க உள்ள போங்க. ஏய் அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், சீக்கிரம் அவங்கள உள்ள விட்டு நீ வெளியே வந்துரு. என்னங்க ஏதாவது பேசுங்களேன். வெக்கமா இருக்கு பவானி. பொம்பளை நான் வெக்கப்படலாம், ஆனா ஆம்பளை நீங்க வெக்கப்படக்கூடாது. நீ சொன்ன சரி பவானி. என் முகத்துல முழிக்கிறதே பாவன் இந்த காலனிக்காரங்களாம் நினைச்சிட்டு இருந்தாங்க பவானி. இன்னைக்கு கை கொடுக்கறது என்ன, வாழ்த்து சொல்றது என்ன, பரிசு கொடுக்கறது என்ன, எல்லாம் ஒன்னாலதான் பவானி. அப்புறம் இந்த காலனிக்காரங்க நான் பேசினா கூட பதிலுக்கு கூட பேச மாட்டாங்க. பேசுறதுக்கே ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்ப நீ வந்துட்டல்ல, இனிமே என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் பவானி. நீங்க போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ போதுன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகமே வருது. நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா?
இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் போதுன்னு சொன்னா கூட நீ போட்டுட்டே இருக்கணும். நான் எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் நீ முதல்ல எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து சாயந்தரம் திரும்பி வரேன்னு வச்சுக்கோயேன், ஒரு 10 நிமிஷம் உன் மடியில படுத்துப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் காஃபி கூட சாப்பிடுவேன். அப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன அடிக்கணும். என்னது நீ முழிக்கிறத பார்த்தா அடிக்க மாட்ட போல இருக்க? இங்க சத்தியம் பண்ணு. நீ அடிப்ப, சத்தியம் பண்ணிருக்க, அடிக்கணும். பவானி, ஏதோ பார்த்தோம், பழகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இன்னும் நம்ம காதலிக்கவே இல்ல. இனிமே காதலிப்போமா? இல்ல பவானி, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் பவானி. என்ன பவானி எல்லாத்துக்கும் ஊன்ற சிரிக்கிற? காதலிக்கலாம்.